Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஏப்ரல் 14 1:13 எங்க கிராமமே பயத்துல உறைஞ்சு போயிருந்தது. அடுத்து வர்ற ஒரு நிமிஷம் எங்க கிராமத்தோட கடைசி நிமிஷம். அப்பச்சி கிராமங்க பல்லடத்துல இருந்து 18 மைலுங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்ததுங்க. பெரிய கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அவருக்கு 2 சம்சாரமுங்க. மூத்ததாரத்துக்கு நல்லமுத்து கவுண்டருங்க, இளையதாரத்துக்கு சின்னசாமி கவுண்டருங்க. பெரியவர் உயிரோடு இருந்த வரைக்கும் 2 குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனைங்க. இது நான் தான் சொன்னேன்னு ஊருக்குள்ள யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இவங்க திருந்தவே மாட்டாங்க. ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களே இப்படி சண்டை போட்டுக்கு இருந்தா இந்த ஊர் எப்படி உருப்படும்? எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. வீட்டு பக்கம் வந்த உன்னை கண்டனமா விட்டுடுவேன். ஐயா என்ன பண்றீங்க? உங்களுக்கு வண்டி கூட ஓட்ட தெரியாதியா? டேய் இதுல பெரிய கம்ப சூஸ்திரமா? இத போட்டு நமக்குனா வண்டி ஓட போகுது. இங்க சைக்கிள் கூட ஓட்டுனது இல்ல. பயமா இருந்தா எகிரி குச்சி ஓடுறா, இல்லைன்னா மூடிக்கிட்டு வா. அந்த வா எச்சடா துப்புற வரேன். யாருக்கு ஓட்ட தெரியாது? டேய் சரிங்க போடுறா.
ஏய் ஐயோ புரியுதுங்க இல்லடா மழை வர போகுது எங்கடா மழை வரப்போகுது ஐயோ அங்க பாருங்க இப்ப பாருடா முன்னாடி தூக்குறாரு ஐயப்பா அடிப்படையிலே அணைக்கட்டு வச்சிருக்கலாம் உங்களுக்கு सर तुरंत यहाँ आइए सर इसे खुद अपनी आंखों से देखिए I'll call you later. என்னம்மா உங்க கையில சாப்பிடணுங்கிறதுக்காகவே டெய்லி எங்க வீட்டுல சண்டை போடணும் போல இருக்கே. சண்டை போட்டாலும் தப்பு இல்லைங்க சாம்பார் வச்சுமா. என்னதான் அமெரிக்கா ஆயிட்டினாலும் இந்த சோத்த திங்கருக்கு சுதார் கொடுத்து வைக்கலையம்மா. அத்தா யாரு சின்ன சாமியா மெதுவா எந்திரிச்சு வா. முடியல எல்லாம் சின்ன சாமி என்றா இழைச்சு போயிட்ட அப்படி உடுமலை மேட்டக்காரி சரியா ஆக்கி படுறது இல்லையா? ஒருவேளை சக்கரை வியாதியா இருக்கும். உங்க அம்மாளுக்கு இருந்துச்சுல்ல, உங்க தாத்தனுக்கு இருந்துச்சு. எவ்வளவு சரியா கண்டுபிடிச்சிருக்கு பாரு கிழவி. ஆமாங்க. எட முத்து, போன வாரம் கொடக்காலையில வலிக்கு விழுந்துட்டேன்ல, அடிக்கடி படலையா? இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது, கழுவிக்கு அப்புறம் தெரியும். உண்மையாவே வலிக்கு விழுந்துட்டீங்களா? அத்தா என்ன விஷயம்? எதுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வர சொன்ன? சாமி, நம்ம ஊருக்கு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி கெட்ட கனா கண்ட, அத மனசு கேட்காம உங்களை வர சொன்னேன். ஆமா, இதுக்கு மேல ஊருக்கு என்ன புது பிரச்சனை வந்துட போகுது? ஐயா, நான் உங்களை சொல்லலைங்க, நான் ஊருக்குள்ள இருக்கிற தண்ணி பிரச்சனை பத்தி சொன்னேன். ஆமாத்தா, ஊர்க்கிணறு வேற வத்திக்கிட்டே வருது. அங்கங்க போர் போட்டு ஊரை ஓட்டையாக்குனதா மிச்சம். சரி, மழையாவது வருமேன்னு பார்த்தா நம்ம ஊரை சுத்தி மழை பெய்யுது, நம்ம ஊர்ல பெய்யவே மாட்டேங்குது. இப்படியே போச்சு, நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த ஊர்ல திருவிழா எடுத்து 4 வருஷம் ஆச்சு. அதான் இவ்வளவு பிரச்சனை நமக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா நம்ம ஊர் கோயில்ல திருவிழா எடுக்கணும். அதுக்கு தேசன்ல இருக்கிற சுப்பிரமணியத்தை வெளியே கொண்டு வரணும். என்றா முடிக்கிறீங்க? அத்தா, அதெல்லாம் நடக்காத அத்தா. வாய மூடுங்கடா, ஆரண்டவசர் பசங்களா. ஒழுங்கு மரியாதையா சுப்பிரமணிய வெளியே கொண்டு வர வழிய பாருங்கடா. ராணி அம்மாளுக்கு 100-101 வயசு இருக்குமுங்க. பெரிய கவுண்டரை பெற்றதுங்க. யாருக்குமே அடங்கி போகாத இவனுங்க ராணி அம்மாவை கண்டா பயந்துக்கிறானுங்கன்னா அந்த அம்மா மேல வச்சிருக்க மரியாதை இல்லைங்க. அந்த அம்மாவுக்கு கருணாக்கு வாயை திறந்து ஏதாவது சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா நடக்காம இருக்காது. $10,000 ton weight, 350 miles hour speed. இவ்வளவுனா இது எங்க இருந்துச்சு சார்? 2 days பேக் நம்ம கண்காணிப்பில் இருந்த 2 விண்கல் ஒன்னோட ஒன்று மோதி உருவானது தான் இது. ஆக்சுவலி 40 மீட்டர் இன் டயாமீட்டர். விழுகிற இடத்துல புல் பூண்டு கூட அடையாளம் தெரியாம காணாம போயிடும். இன்னும் எவ்வளவு நாள்ல வந்து விடும்? இன்னும் 7 daysல. ஒரு வாரத்துக்குள்ளே? ஆமா சார். எங்க விட போகுது? We don't know, right? ஜெயில இருந்து சுப்பிரமணி வரப்போறான்.
கருமம் கருமம் காலங்காத்தால இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னங்கண்ணா இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? இங்க எதுக்குண்ணா கூப்பிட்டு வரீங்க? ஏனுங்க கடையை கேட்ட இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? கடை வரும். கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடலை மட்டும் தாயா 24 hours தண்ணி இருக்கு. நான் பெருசு இன்னைக்கு என்ன விசேஷம்? அதான் ஊரை விட்டு போன சுப்பிரமணிய மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வரலடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம். ஏத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவ அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற. இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவுல எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற. இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏன் வேட்டி பாத்தீங்கடா? பெருசு நீ வீட்டுல வரும்போது வேட்டியோட வரலையா? பெருசு ரொம்பலாம் யோசிக்காத. உன் வேட்டியும் வருது, கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது. அங்கப்ப அடியே புசுப்பா, என்ன உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டேன். இது தப்பா? இவர் பெரிய மைனரு. வாழ்க்கை வெறுத்து போச்சா? மனசு கெட்டு போச்சா? இந்தாயா இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசாச்சியா? இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி பவுடர்ல வாங்கி கொடுத்துருப்போம் உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை. அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துவீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவை மாட்டி மாலை தொங்க போட்டு ஐயனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டு ஏன் தங்கமே கட்டியே சொல்லி அழுவீங்க. தெரியாத அதெல்லாம். அன்னைக்கு அவனை ஜெயிக்க வச்சுட்டு என்னைய அசிங்கப்படுத்தினீல, அப்புறம் நான் இங்க வந்து நிக்கிறேன். என் மானத்தை வாங்குறதுக்கு கங்கணம் கட்டி தெரியாக்கும். இத்தனை திட்டுறேன், சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற, இல்ல வேற எதுவும் திங்கிறியா? டேய் ஐயா, உன்னை கிளம்ப சொல்றேன். சரிங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்னா கண்டம் துண்டமா வெட்டி பீக்காட்டுல போச்சுன்னு சொல்லு. சரிங்க ஐயா. வந்துட்டான். செல்வி, என்ன பண்ற நீ? ஏண்டா எங்க அப்பா உன்னை எவ்வளவு கேவலமா திட்டிட்டு போறான்? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? போடா, நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம்னு சொல்லி என்ன எடுத்துட்டு கிளம்ப வேண்டாமா? ஏன் நீ கூட தான் உங்க அப்பா விட கேவலமா திட்டுற, அதுக்காக உன்னை விட்டு போக முடியுமா? டேய் டேய் டேய், ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன். எவ்வளவு நாளைக்கு அப்படி பயந்தாங்கொழியா இருக்க போற? அது என்னமோ தெரியல, உங்க அப்பாவை பார்த்தா மட்டும் கை காலெல்லாம் நடங்குது, வாயெல்லாம் வறண்டு போகுது, மூச்சே நின்றும் போல இருக்கு. அப்புறம் எப்படிடா எங்க அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து? நினைச்சாவே தலை சுத்துது. செல்வி, ஐயோ ஐயோ கூப்பிடுறாரு. செல்வி, ஐயோ. ஏய் இரு இரு, என்னதானே கூப்பிட்டாரு? நானே நிக்கிறேன், நீ ஏண்டா பதற? சரி நான் கிளம்புறேன், நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா, சரியா? அதெல்லாம் வேலைக்காகாத மாப்ள. டேய் அங்க பாடுறா. பாக்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாத பசங்க நம்பவே கூடாதுடா. வண்டி ஓட்டுறன்னு சொல்லிட்டு கவுண்டர் பொண்ணை ஓட்டிட்டு இருக்கான். டேய் நம்மால் வண்டி தான் ஓட்டுறா மச்சி, அவதான் நம்மள ஓட்டுறா. டேய் நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய் ரோசா இல்ல? ஏ ரோசா அவ ஊரை விட்டு போறாடா. அதுக்கேண்டா இவ்ளோ ஃபீல் பண்றா? டேய் ரோசா இங்கே வளர்ந்தோடா. இது நாள் வரைக்கும் ஒரு வாட்டியாவது இங்க ஆடி இருப்பலாடா. இது ஏன் பிரச்சனை மட்டும் இல்லடா, இது நம்ம ஊரோட பிரச்சனைடா. சரியா சொன்ன தம்பி, அதனாலதான் நானும் இப்ப குடிச்சுக்கிருக்கேன். நேரா போறோம். இந்த பார்,
ஒழுங்கு மரியாதை ஆடு. இல்ல மூஞ்சில ஆசிட் ஊத்திரன்னு சொல்லுவோம். அப்புறம் தானா ஆட போறா. மாப்பிள அவன் ஆடுறதுக்கு மாமா எவ்வளோடா வாங்குறான்? 10,000 கேக்குறான்டா. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, கைய வச்சிட வேண்டியதுதான். ரோசா மல்லியடா. ஏய் என்ன சொல்ற? டேய் சி எவனாவது வீட்டு கல்லால கை வைப்பாவா? டேய் நம்ம ஊர்ல எவன் வீட்டு கல்லாலடா இவ்வளவு பணம் இருக்கும்? டேய் நாம எடுக்கிறதுக்கே ஒருத்த காசு சேர்த்து வச்சிருக்கான். எவன் தெரியல? நம்ம கஞ்ச கைலாசம்டா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா. ஏண்டி வெளியிலதே வெயில் சுள்ளுன்னு அடிக்குதுல்ல, வெளியில காயப்பட வேண்டியதானே, ஏன் உள்ள காயப்பட்டுக்கிட்டு இருக்க? இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மானமும் காத்துல பறக்கணுமாக்கும். இவரு பெருசா பாம்பே டேங்க்ல கோட்டு சூட்டு வாங்கி போட்டார் பாருங்க. எல்லாமே இந்த கடையில ஓசில வந்தது தானே. சரி அத கூட விடுங்க, புதுசா 2 சட்டியாவது வாங்கி போடக்கூடாது? இதெல்லாம் போட்டுட்டு எப்படித்தான் வெளியே போறீங்க எனக்கு தெரியல. கறி துணி கூட ஆக மாட்டேங்குது. ஆமா, நான் வெளியில போறதே யோசிக்க மாட்டேன், உள்ள போடுறதையா யோசிக்க போறேன். பெரிய ராணுவ அவசியம் பாக்கி டாக்கி வச்சு கண்டுபிடிக்க போற. இன்னும் 3 மாசத்துக்கு அந்த ஜட்டி வரணும். பதனம் பக்குவமா காயப்போடு. எல்லாம் தலையெழுத்து. 7 ஊர்ல 9 மளிகை கடை, பல்லாட பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஜூஸ் கடை, இது இல்லாம வட்டிக்கெல்லாம் வேற கடன் கொடுக்குறான். இவ்வளோ சம்பாதிக்கிறானே, யாருக்காவது ஒரு 5 பைசா செலவு பண்ணிருப்பானா? வணக்கமுங்க. வணக்கங்க. நான் மதியுடைய அப்பாங்க. உங்க மகன் பெரிய திறமைசாலிங்க. கொஞ்சம் கவனம் எடுத்தான்னா நல்ல மார்க் வாங்குவான். நான் அதை சொல்லலைங்க. சின்ன வயசுல நான் பெருசா படிக்கலைங்க, பள்ளிக்கூடத்து பக்கம் கூட போனது இல்லைங்க. புரியுதுங்க. உங்க மதியை பத்தி நீங்க கவலையா படாதீங்க. இல்லைங்க, நான் சொல்ல வரத சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. நான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அடிபட்டு மிதிபட்டு கேவலப்பட்டு இப்பத்தே ஓரளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். எனக்குன்னு 4-5 பிசினஸ் இருக்குங்க. மதி படிச்சு புட்டு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைங்க, என் பிசினஸ பாத்துக்கிட்டாலே அது போதுமுங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வர்றீங்க? இல்லங்க, இன்னமேல அவன் படிக்கிறது வேஸ்ட் செலவுங்க. நான் இதை அவன்கிட்ட சொல்லிடுவேன். அவன் கோவப்பட்டு கடைக்கிடைக்கு வராம போனா ஏன் பொழப்பு கெட்டு போகும். அதாங்க நீங்க பெரிய மனசு பண்ணி 8வது அவனை பெயில் போட்டீங்கன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. இதுவரை என் அனுபவத்துல எப்படியாவது என் பிள்ளைய பாஸ் பண்ண வச்சிருங்கன்னு காலில் விழுகிற அப்பாக்களை தான் பார்த்துருக்கேன். இப்பத்தான் முறையா எப்படியாவது ஃபெயில் பண்ணிடுங்கன்னு காலில் விழுகிற அப்பனை நான் பார்க்குறேன். என்ன ஜென்மையா நீ? இப்படி சேர்த்து வைக்கிற எல்லா காசையும் அவன் வீட்டு பேஸ்மெண்ட்ல இருக்கிற லாக்கர்ல பத்திரமா பூட்டி வச்சிருக்கான். லாக்கர்க்கு அவர்னாக்க இல்லை. சுப்பிரமணியா ஊருக்குள்ள கூட்டு வரும்போது கண்டிப்பா ஊரே ஒன்னா திரண்டு இருக்கும். அப்ப கஞ்சனும் கண்டிப்பா குடும்பத்தோட வருவான். அக்கறை பூட்டை திறக்கிறோம், ரோசாவை ஆட வைக்கிறான். மாப்பிள்ள, ஒருவேளை ரோசா இல்லைன்னா ஊவால் எப்படி மச்சி? மாப்பிள்ள எனக்கு ஒரு சந்தேகம். டென்ஷன் ஆகாத, விளையாட்டு. கஞ்சப்பையன் அந்த மாதிரி வெள்ளையார் கொடி கட்டிருப்பானா இல்ல சாதாரண கொடி கட்டிருப்பானா? நீ வேற, அவனே ஒரு கஞ்ச பிஸ்னாரி. பொண்டாட்டியோட பாவாறு நாடால அருணா கயிறா கட்டிட்டு திரியிறான். அவனை அது வெள்ளியா அருணா கயிறா. என்றா இவ்வளவு நேரம்? உன்னை சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னா இல்லையா? ஏண்டா அறிவு இல்ல? என்னடா சொல்லிட்டு இருக்க? நீ மண்டைய ஆட்டிட்டு இருக்க.
சாப்பிடு சாமி. சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும்டா. நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும். இல்ல உடம்பு வீணா போயிடும்டா. தலைய மட்டும் நல்லா மண்டைய ஆட்டு. செல்வா, ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தா? ஏன் இன்னைக்கு நல்லா தானே இருக்கேன். என்றா சொல்றா? மண்டையில ஆம்பட்டே போலாம் போல இருக்கு. அந்த கொதிக்குதே. இல்லையே. சரி விடு. நேத்து நைட்டு நம்மள கிராஸ் பண்ணி போச்சே ஒயிட் ஸ்கார்பியோ, பேக் சீட்டு டகிடி டகிடி டகிடி. ஆமா. அந்த பொண்ணு முதலாளி வீட்டுக்கு தான் வந்திருக்காம. அப்படியா? ஆமாடா, நம்ம செல்வியோட ஒண்ணுதான். இதெல்லாம் எப்படி அதுக்குள்ள கண்டுபிடிச்ச? ஆமா, இது பெரிய சிட்டி பாரு. இருக்கிறதே மொத்தம் 4 தெரு 40 வீடுங்க. விசாரிச்சேன், மொத்த உயர்த்தி அவுத்து விட்டாங்க. சரி விடு மச்சான், எல்லாம் நீ உங்க கையில தான் இருக்கு. ஏன் கையிலையா? ஒன்றும் இல்லடா, உடம்பு சரியில்லாம் லீவ் போடு. உனக்கு பதிலாக நான் டிரைவராக போகிறேன். அப்படியே நான் கரெக்ட் பண்ண பார்க்குறேன். ஐயோ சாமி, ஆளை விடு. மாட்டணும் செத்தோம். நான் மாட்டேன்பா. டேய் சி, நான் என்ன ஒரு நாள் சிஎம் சீட்டா கேட்டேன்? டிரைவர் சீட் தான்டா கேட்டேன். மச்சான் ஒன்றாவாதுடா, நான் பார்த்துக்கிறேன். டேய் எதுவும் பண்ணிட மாட்டியே? ஆமாம், நீ தான் எதுவும் பண்ண மாட்டேங்கிற. என்னையாச்சும் ஏதாவது பண்ண விடேன்டா. என்றா திடீர்னு? நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா? ஒருவேளை நான் திட்டின ரோசங்கீசை வந்து வேலையை விட்டானோ? அந்தளவுக்கு தயிர் வந்துருச்சு அவனுக்கு. படபராஸ்கல் வச்சுக்கிறேன் வேணாம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, உண்மையாவே. அட நீ வேற, ஊர்லேருந்து உறவு முறையெல்லாம் வந்திருக்காங்க. திருமூர்த்தி மலை வரைக்கும் போய் வரணும். இப்படி திடீர்னு சொன்னா நெக்ஸ்ட் டிரைவருக்கு நான் எங்கே போகிறது? உடனே போகணும்னா நான் வேணா ஓட்டுறேங்க. ம், அதெல்லாம் சரிப்பட்டு வராதையா? அட நல்லா ஓட்டுவாங்க, பயப்படாதீங்க. இனி பல்லடத்துல சொல்லி டாக்ஸி வர்றதுக்குள்ள கோயிலே மூடிடுவாங்க. லைசன்ஸ் வச்சிருக்கியா? அதற்கு 6 வருஷம் ஆச்சுங்க. நல்லா ஓட்டுவேல? அட விட்டு பாருங்க, சும்மா ஓட்டுனுங்க. சொல்லு செல்வி. உண்மையை சொல்லு, செல்வத்துக்கு ஒண்ணும் இல்லல்ல? அவன் நல்லா தான் இருக்கான். என்னால நம்பவே முடியல. இப்பவாவது அவனுக்கு ரோஷம் வந்து வேலையை விட்டானே, கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சீச்சி, ரோசமா அவனுக்கா? அவ வந்தே தீர்வேன் தான் சொன்னா, நான் தான் லீவ் ஓட சொன்னேன். கருமம், அது ஒரு திருந்தாத ஜென்மம். ஆமா, நீ எதுக்கு அவனை லீவ் போட சொன்ன? ஆமா, எல்லா வேலையும் ஏன் தலையில தான் கட்டுவாங்க. அடப்பாவி. போ போ போ, போய் தண்ணியா குடி போ. ஹலோ, சாரி பாஸ். நாங்க லுக்கு இல்ல கார்கி தரேன்னாங்க, அதான் ஓட்டு. அடிங்க. இவனை பார்த்தா கார ஓட்டம் அந்த மாதிரி தெரியலையே. கட்டல் பண்ணி தடா தீரா மூஞ்சி. வாமா, கதவை முடிக்க. டைம் வேற ஆயிடுச்சு. ஹலோ, கோயில் மூடுறதுக்குள்ள போய் ஆகணும். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாரி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு கிளம்பணும். அது சரி. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாளே என்ன இருக்கி,
மனச கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயோ என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுகி கட்டி போட்டாளே என்ன இறுக்கி மனச கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயோ என் காது ரகச போல பேசுறவோ குரலாலே எச போல நீயும் பேசவே எப்பவுமே ரசிக்கிறேன் நானே ஏதோ ஏதோ பாடுறேன் நானே என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுகி கட்டி போட்டாட என்ன இறுகி மனச கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயே என்னங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அங்க செல்வியோட பேசிட்டு இருக்காருல அவர்தான் செல்விக்காக பார்த்த மாப்பிள்ள. மாப்பிள்ள ஊருக்கு போய் செல்விய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீங்க தான் மாப்பிள்ள கிட்ட பேசி செல்விய வேணான்னு சொல்லணும் ப்ளீஸ். எதுக்குங்க இதுக்கெல்லாம் ப்ளீஸ்? நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். சார் அதொன்னும் இல்லைங்க, செல்வியும் என் ஃப்ரெண்டு செல்வமும் 4 வருஷமா லவ் பண்றாங்க. செல்வமும் பாவம் ரொம்ப நல்லவன், செல்வி தான் அவனுக்கு எல்லாமே. செல்விக்கும் அப்படித்தான். நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணணும். இப்ப என்ன, செல்வியை பிடிக்கலன்னு நான் சொல்லணுமா? சார் எப்படி சார்? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். எனக்கு உண்மையிலேயே செல்வி பிடிக்கல சார். அந்த செல்வி பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்குது பாருங்க, எவ்வளோ அழகு. அந்த சிவப்பு கலர் தாவணி எனக்கு அவ்வளவுதான் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன சார்? அந்த பொண்ணும் ஆல்ரெடி புக்டு சார். சார் அவன் செல்வத்தோட ரொம்ப நல்லவனுங்க சார். யார் சார் அது? அது நான் தான் சார். சார் குத்தாலத்து சாரர போல சிரிக்க தேன்மொழி கண்ணங்குழி போதாதுன்னு என்ன மயக்கும் மை விழி கருவா பைய கனவெல்லாம் கலர் படம் முழிச்சாலும் வெவந்தானே காதலும் பல்லாக்கு மேல என்னங்க பாயசம் மனசு கேக்குது ரொம்ப ஃபீல் பண்ணாத, கொஞ்சம் அங்க பாரு. என்னங்க பாயசம்? என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுகி கட்டி போட்டாட என்ன இறுக்கி மனசு கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயோ சொல்றல நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. வெக்கத்துக்கே வெக்கோ வரும் மேரி முழு பௌர்ணமி சொக்கனுக்கே ஆசை வரும் என்ன அழகு என் கண்மணி தை மாசம் தேடி குறிக்கவா மேடாத்தனம் கேள்வி கேட்குது ஓரஞ்சுல மூஞ்சலாடவே மஞ்ச கயிறு கேள்வி வாடுது தடுமாறும் மனசு கேக்குது எப்போ உன்னை சேர்வருமானே பித்தர தாகிறனானே. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுகி கட்டி போட்டாளே என்ன இருக்கி மனச கட்டி போட மறுத்தாடே ஐயோ ஐயோ ஒரு வாசொரு இறங்காம ஒரு ஆவுமே உறங்காம தடுமாறும் என் மனச கேக்குது
எப்போ உன்னை சேர்வருமானே வித்தரத்தாகிறனாரே. ஏன் இவ்வளவு நேரம்? அவ்வளவு தூரத்துல இருந்து வரணும் இல்லைங்க. தம்பி இங்க வா. ஐயா பணம் வாங்கிட்டு போ. இல்ல பரவாயில்லைங்க. வாங்கிட்டு போட. இல்ல வேணா, அப்படியே வண்டி எடுத்து கிளம்புறேன். தம்பி ஐயா வண்டி என்றது சரிங்க, மறந்துட்டேங்க. கொட்டையில கொண்டு வண்டியை நிப்பாட்டு, மறந்துனா சாவியை கொடுத்து போடா. சரிங்க. என்னம்மா? மாமா கார்ல வாட்ச் மிஸ் பண்ணிட்டேன். சரி போய் எடுத்து வா. எங்கேயும் காணோமே. ஒருவேளை கோயிலே விட்டுருப்பீங்களோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கலாம். சரி விடுங்க, பரவாயில்ல, போயிட்டு போகுது. நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. குட் நைட். குட் நைட்டுங்க. JK sir, CM வந்திருக்கார். I'll be there. டைனோசர் இனம் இந்த பூமியில பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இனம். இந்த டைனோசர் இனம் வேரோடு அழிந்து போவதற்கான காரணம் இந்த பூமியில வந்து விழுந்த ஒரு விண்கல். அந்த விண்கல் வந்து விழுந்த போது டைனோசர் இனம் மட்டுமல்ல, வேறு பல இனங்களும் மொத்தமா அழிஞ்சு போச்சு. பூமியின் ஆரம்ப காலத்திலிருந்து இதுவரைக்கும் பல விண்கற்கள் வந்து விழுந்திருக்கு. இது 1887 அமெரிக்கா அரிசோனா மாகாணத்தில் வந்து விழுந்த விண்கல். பயங்கரமான சேதம் ஏற்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தாங்க. And this is 1910 ரஷ்யன் சைபீரியா பகுதியில் ஒரு விண்கல்லால ஏற்பட்ட சேதம். சுமார் 16,000 ஏக்கர் காடு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட பல உதாரணங்கள். இந்த விண்கல் பூமியை நோக்கி வரும்பொழுது அதனுடைய எடை பரப்பளவு சிறுசாக இருக்கும்போது இந்த பூமியை சுற்றியுள்ள வெப்பமண்டலத்தை சந்திக்கும் பொழுது அதிலே எரிந்து தூள் தூளாயிடும். ஆனால் அதே விண்கல் மிகுந்த எடையும் பரப்பளவும் இருக்கும்போது எளிதாக அந்த வெப்பமண்டலத்தை கடந்து வந்து பூமியிலே விழுந்து மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்குகிறது. இப்போ வர விண்கல் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விண்கல். And that's a huge danger for the earth. இந்த விண்கல் விழுறதுனால எவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும்? உலகம் அழியிற அளவுக்கு பெருசா இல்லைனாலும் இந்த விண்கல் விழுற இடத்துலையும் அதை சுற்றி ஒரு 5 சதுர மைல் அளவுக்கு நிச்சயமா பாதிப்பு இருக்கும். அதாவது நம்ம செங்கல்பட்டு டவுன் அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். இது கரெக்டா எங்க விழுன்னு யூகிக்க முடியுமா? இந்த மெட்ராய்டுடைய ட்ரெஜெக்டரி பார்க்கும்போது, அதாவது இந்த விண்கல்லுடைய வேகம், திசை இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது சவுத் ஏஷியா ஆசிய கண்டத்தினுடைய தெற்பகுதியில் தான் வந்து விழுன்னு எங்களுக்கு நிச்சயமா தெரியுது.
அதுலயும் தமிழ்நாட்டில் விழுவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா எங்க விழும்னு நிச்சயமா இப்ப சொல்ல முடியாது. ஜெயில இருந்து சுப்பிரமணியத்தை கூட்டிட்டு கிளம்பிட்டாங்களா? அண்ணே, நீங்க திரும்பவும் ஊருக்கு போறத நினைக்கும் போது என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் இனிமே தினமும் உங்க முகத்தை பார்க்க முடியாதுங்கிறத நினைக்கும் போது தானே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணே, எங்களை எல்லாம் மறந்துடாதீங்கண்ணே. ஏட்டையா, நம்ம ஏன் சாமியை ஸ்டேஷன்ல வச்சிருந்தோம்? யோ, இந்த ஊர் பெரிய மனுஷர் இருக்காருல்ல, அதாய்யா நம்ம பெரிய கவுண்டரு. அவர் எப்படி 2 சம்சாரத்தையும் சந்தோஷமா வச்சிருந்தாருன்னு நினைக்கிற? பெரிய சம்சாரத்துக்கு என்ன செய்யறாரோ அதை அப்படியே சின்னதுக்கும் செய்வார். புடவைனா புடவை, நகைனா நகை, தோட்டம்னா தோட்டம். அப்பத்தான் ஒரு நாள் கனவுல முருகன் வந்து சொன்னார்னு சொல்லி பெரிய சம்சாரத்தோட தோட்டத்துல சின்னதா ஒரு கோயிலை கட்டி இதோ இந்த சுப்பிரமணிய அங்க வச்சாரு. சரி, சின்ன சம்சாரம் கோச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க தோட்டத்திலையும் ஒரு கோயிலை கட்டி தபர் இதே மாதிரி அச்சு அசலா முருகன் சிலையை வச்சு அதுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணாரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் திருடனுகள்லாம் வந்து இந்த சிலை இல்லாம 2 கோயில்ல இருக்க சிலையும் திருடிட்டு போயிட்டானுங்க. நாங்க விடாம அவனுங்களை துரத்திக்கிட்டு அவனுக்கு இருக்கிற இடத்துக்கு போனப்ப அவனுக்கு ஒரு சிலையை போட்டுவிட்டு இன்னொரு சிலையோட அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானுங்க. சரி, ஒரு சிலையாவது கிடைச்சதேன்னு நாங்க சந்தோஷமா இந்த ஊருக்கு எடுத்துக்கிட்டு வந்தா இந்த கோயில்காரன் இவன் சாமிங்கிறான், அந்த கோயில்காரன் அவன் சாமின்னு சொல்லி பெரிய தகராறு பண்ணி சண்டையே ஆயிடுச்சு. என்னடா பண்றதுன்னு சொல்லி இன்னொரு சாமி சிலை கிடைக்கிற வரைக்கும் இந்த சாமி சிலையும் ஸ்டேஷன்லயே இருக்கணும்னு அப்போ முடிவு பண்ணி இதோ இந்த சுப்பிரமணியரை ஸ்டேஷன்லயே வச்சுட்டோம். இத பாருங்க, இனிமேலாவது பிரச்சனை பண்ணாம இருங்க. ஓயாம வந்து உங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ண முடியாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இல்லங்க, சின்னவரு சுப்பிரமணிய பெரியவர் கோயிலே இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. கிளம்புங்க. எந்த பிரச்சனையும் வராது. கிளம்புங்க, உட்காருங்க போலீஸ் ஐயா. இன்னொரு விஷயம், இந்த சுப்பிரமணிய பிரச்சனை தீர்த்த மாதிரி இந்த ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனை தீர்த்துட்டீங்கன்னா இந்த ஊர் சார்பா உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். சுப்பிரமணியம் வந்தாச்சு, தேங்காய் பழம் வாங்கி அபிஷேகம் பண்ணிட்டு போயிருவேனா? அந்த அங்க வர அங்க வர அங்க அங்க கஸ்டமரை இப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியதா? ஒரு வழியா ஊர் பிரச்சனையை தீர்த்தாச்சு. இனிமேலாவது ஒத்துமையா இருந்தா ஏன்னா தேவலை. என் பலூனை தாடா. வர முடியாது. என்னடா பண்ணுவ? என்னை பத்தி உனக்கு தெரியாது. எங்க வீட்ல என்ன எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? பாயும் புலி. அப்படியா? என்ன எங்க வீட்ல என்னன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? டேய் சொல்றா. தொர்ரி வாய். அது இல்லடா, கோண மூக்க. இல்லடா, ஞாபகம் மொரட்டு கால. பார்த்தல்ல, நீனாவது பாயும் புலி, நான் மொரட்டு கால. பலூனா வேணா நீ வச்சுக்கோ, ஆனா சுப்பிரமணிய எங்களுது தான். சுப்பிரமணிய வேணா உங்களுக்கு தான் இருக்கலாம், ஆனா முதல் மரியாதை எங்க தாத்தாக்கு தான்டா. தாத்தா என்னங்க மூத்தவர் போய் இப்படி பேசிக்கிட்டாங்க? என்ன மரியாதை இருக்கு? எனக்கு மேல ஒரு வார்த்தை வந்துச்சு, சும்மா இருக்க மாட்டேன். அட விடுங்க, என்னத்த இப்படி பேசிக்கிட்டீங்க? சின்னசாமி கவுண்டரையாவையா தப்பா சொன்ன? நான் இல்லங்க. டேய், இதே குரல்தாடா. என்னையா அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். இவங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. வண்டியை திருத்த நானா அண்ணாக்குடி மட்டும் இல்லடா, அதே சேர்த்து இருக்க போறேன்.
ரத்தம். ஏய், என்னடா நடக்குதுங்க? இல்ல மயக்கம் போட்டாங்க. மயக்கம் போட்டாளா? என்னடா பண்ண? நான் ஒண்ணும் பண்ண. மனுஷன் நிம்மதியா இருக்கிறது தாண்டா சாமி. அந்த சாமியவே நிம்மதியா தாண்டா வச்சிருக்கீங்க. வேணும்னா பாருங்கடா, இந்த ஊரு மண்ணோட மண்ணா போய் எல்லாரும் செத்து மடிஞ்சு நாசமா போய்விடும். சாமிய வண்டியில ஏத்துக்கடா. ஐயா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஜனங்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டாமா? இப்போ வேணாம். அவங்களுக்கு பீதி தான் ஏற்படும். அதனால குழப்பம்தான் மிஞ்சும். இது ஒன்றும் மூடி மறைக்கிற விஷயம் இல்லை. விஷயம் அவங்களுக்கு போய் சேர்றதுக்கு முன்னால அவங்க பாதுகாப்புக்காக நம்ம எல்லா விதத்திலையும் தயாராகணும். அதுதான் முக்கியம். மச்சான், நான் கார்த்திக் பேசுகிறேன். அடிக்கடி நியூஸ் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பியே. நியூஸ் இருக்கு. பிரேக்கிங் நியூஸ். முக்கிய செய்திகள். 10,000 டன் எடையுள்ள விண்கல் பூமியை தாக்கும் அபாயம். இதனால் உலகம் அழிய போகிறதா? இதுவரை வெளிவராத அதிர்ச்சிகரமான செய்தி. விரிவான செய்திகள். 40 மீட்டர் டயாமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு விண்கல் பூமியை நோக்கி வினாடிக்கு 350 மைல் வேகத்தில் வந்து கொண்டிருப்பதாகவும், இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் விண்கல்லை கண்காணித்தபடி உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விண்கல் பூமியை மோதும் பட்சத்தில் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஐயா, நியூஸ் பாக்குறீங்கல்ல? இதை நாசா, இஸ்ரோ மற்றும் உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுமக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி பீதி அடைய வேண்டாம். செய்தி உண்மையாகும் பட்சத்தில் அரசு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க தயார் நிலையில் உள்ளது என்று அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிர்லா பிளானிட்டோரியம் பார்வையாளர்களுக்கான காட்சிகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது, முதலமைச்சரின் டெல்லி பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருப்பது, வானிலை ஆய்வு மையம் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு ஆராய்ச்சியாளர்களால் நிரம்பி வழிவது, விஞ்ஞானத்துறைக்கான மத்திய அமைச்சர் வினோத் மேத்தாவின் சிங்கப்பூர் பயணம் பாதியில் விட்டுவிட்டு இந்தியா திரும்பியது உள்ளிட்ட செய்திகளை வைத்து பார்க்கும்போது இது வதந்தி அல்ல, உண்மை செய்திதான் என்று நம்ப வைக்கிறது. அரிசோனா, சைபீரியா போன்ற இடங்களில் விண்கல் ஏற்படுத்திய பாதிப்பை போல இந்த விண்கல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா? இப்படிதான் 2000ல உலகம் அழிஞ்சிடுன்னு சொன்னாங்க. அப்புறம் 2012 சொன்னாங்க. அழிஞ்சுதா? இல்லையே. இதெல்லாம் நம்பாதீங்க சார், சும்மா கட்டுக்கதை. சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நான் படங்கள்ல கேள்விப்பட்டிருக்கேன், பாறாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னையா புதுசா விண்கல்லு? செந்தாமர, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. விண்கல்லுங்கிறது வானத்துல இருந்து விழுகிறது. வானத்துல ஏன்யா கல்ல விட்டு எரிஞ்சான்? நமக்கு வேண்டாதவனாவது எரிஞ்சிருப்பான். எனக்கு என்னமோ அந்த பாகிஸ்தான்கார மேல சந்தேகமாவே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஒபாமா பின்லேடனா இருக்குமோன்னு தோணுது. ஒசாமா பின்லேடா செத்து போனான்னு எத்தனை தடவை டிவில காட்டினாங்க? ஏன்டா இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பேச்ச கேட்டா பாகிஸ்தான்காரன் கூட திரும்பவும் சண்டை வந்துரும் போல இருக்கு. விண்கல்னா வந்துங்க சூரியன்ல ஒரு பீஸுங்க. விண்கல் சனி கிரகத்திலிருந்து வருது. அது எப்படி சார் அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஊருக்கு தான் சனி பிடிச்சிருக்குல்ல. அண்ணே, நான் கவலைப்படலண்ணே. நான் எதுக்குண்ணே கவலை பண்ணோம்? நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையில எத்தனை இளவட்ட கல்களை தூக்கி வீசிருப்பீங்க. இதெல்லாம் உங்க கால் தூசினே. அண்ணே, நீங்க பேசுறது கேட்டா எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குண்ணே. என்னடா சொல்ற? ஆமா, சுமார் அந்த கல் எவ்வளவு பெருசு இருக்கும்னே? இந்த வானத்துல இருந்து விழுகிற கல்லு தானே? ஆமா. இன்னைக்கு தாண்டா நீ அறிவான கேள்வியா கேட்டிருக்க. அதாவது ஒரு 10-15,000 டன் இருக்கும். சுருக்கமா சொல்ல போனா பாதி கிராமம். அவ்வளவு பெரிய கல்லு. ஒரு நிமிஷனே, என்ன செய்யற சொல்றேன். கல்லானே? கல்லு கையில இருக்கா? கையில இருக்கு. விழுந்துச்சு. இத்தனோண்டு கல்லு போட்ட உடனே கீழே வந்துச்சு. அம்மா பெரிய 10,000 டன் கல்லு உன்ன விழாமையானா இருக்கும்?
ஏதோ டிவில தான் போடா விடுறானா படிச்ச நீங்க இதை நம்பி உன்னை வெட்டி பசங்க கூப்பிட்டு பேசிட்டு இருக்கலாமா? சுத்த முட்டாள்தனமா இல்ல தம்பி? நீங்க இந்த ராக்கெட் விடுறாங்களே ஸ்ரீஹரிகோட்டா, அங்க போய் விஞ்ஞானியா சேருங்க. நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தெரியாம பேசிட்டேன், கோச்சுக்கிறாதீங்க. அந்த கல்ல வச்சு என்னென்ன பேசுறான் பாரு. நம்மலாம் யாரு? ஏண்டா நானே கல்லு எப்ப விழுகுன்னு பீதியில இருக்கேன், விஞ்ஞானி மாதிரி பேசுறேன். இது என்னடா இது? கல்லு கல்லா? பரதேசி பல. இந்த பயவுல எல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கல்லு விழுகுன்னு நானே வேண்டிக்கணும் போல இருக்கு. வாணி, இது கல்லா? இது கையில இருக்கா? இது கல்லா? வா வா வா, உன்னை வாடிங்க, உன்னை கொல்லாம விட மாட்டேன். நியூமராலஜி பிரகாரம் சரியான பேர் வச்சா கல்லுகளால பக்கத்துல நெருங்காதுங்கிறேன். சிவாஜிராங்கிற பேரை ரஜினிகாந்த் மாத்தினதுக்கு அப்புறம் தானே சூப்பர் ஸ்டாரவே ஆனாரு. நம்ம சாதாரண சரவணன் சூர்யானு பேரை மாத்தின உடனே அவருக்கு டைம் செட் ஆயிடுச்சுல்ல. டைம் செட் ஆகிறது ஜோதிகா செட் ஆயிடுச்சுல்ல. விண்கல் விழுந்ததுக்கான நிகழ்வுகளை பல பாடல்கள்ல பதிவு செஞ்சிருக்காங்க. ஏன் சுனாமி மாதிரி ராட்சத அலைகள் வந்ததுக்கான நிகழ்வுகளை கூட சோழர் கால வரலாற்றிலேயே பார்க்கலாம். இப்ப சங்ககால இலக்கியத்துல என்ன சொல்றாங்கன்னா, தயிர் சாதம் ரொம்ப புளிக்குது. ஏய், அப்புசி கிராமம் தமிழ் தப்பியா? இத பாருங்க, ஊர் அழியாம இருக்கணும்னா பேர் தப்பா இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐயோ, இச்சு இல்லாம எப்படியா? கிராமமே இல்லாம போக போகுது. இதுல இச்சு இல்லைன்னா என்ன? உனக்கு இச்சு வேணுமா கிராமம் வேணுமா? இத பாரு கோவிந்த, இந்த பேர்ல இருக்க இச்சை மட்டும் தூக்கிட்டா நம்ம கிராமமே ஓஹோடு இருக்க போகுது. இச்சு மட்டும் இல்ல, உன்னையும் பொறுப்பு இல்லாம ரோசா பின்னாடி அலையிறானே உன் மகன் கணேசனை, ரெண்டு பேர்த்தையும் ஒரே பாடையில வச்சு தூக்கிட்டோம்னா இந்த கிராமம் ஓஹோஹோன்னு ஆயிரும். அழிச்சு விடு. அடச்சானிய முடிச்சவனே, இங்க வர்ற அந்த கல்ல காமிச்சு ஊரை ஏமாத்திக்கிறியா? கல்லு இருக்கா? கையில இருக்கா? கல்லு விழுங்குறான், அழிய போறாங்கிறான். வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்காம போயிடும்னு பயமா இருக்குடா. எதுவும் அனுபவிக்காமையா? புரியலையே. இவனை பாடுறா, டேய் கண்ணு கழியாமலே போயிடும்னு சொல்றேன்டா. செல்வி அப்பவே கூப்பிட்டா, நான் தான் மஞ்ச கயிறு 3 முடிச்சுன்னு வேணான்ட்டேன். வந்தவன் எவ்வளவு நல்லவனா இருந்தா வெறும் 10,000 மாத்திரம் எடுத்துட்டு மொத்தத்தை விட்டுட்டு போயிருக்கானே, அதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு 10,000 ரூபாய் பணம் சும்மாவா கிடைக்குது? அது சம்பாதிக்கப்பட்ட பணம் எனக்கு தாண்டி தெரியும். அதனால கேபிள் கட்டு, கெயின்ரு கட்டு, கரண்ட் கட்டு. அப்பாடா. என்னடா இந்த நேரத்துக்கு மாமா பாத்திர போறாரு? சீக்கிரம் சொல்லு. இதுல 10,000 இருக்கு. மாமா கிட்ட வந்து பேசவா? 10,000மா? உனக்கேதுடா இவ்வளவு பணம்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எல்லாம் உனக்கு தான். ஓ ஆட்டத்தை பார்க்கதான். எந்த உலகத்துலடா இருக்க? காங்கேயம் திருவிழால நான் ஆடுறதுக்கு என் மாமா எவ்வளவு வாங்கினார் தெரியுமா? 25,000 ரூபா. இதெல்லாம் எந்த கோட்டுக்கு? 25,000 ரூபாய்க்கு நாங்க போறது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எனக்காக உன் மாமா கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்ல ப்ளீஸ். நடக்காதுடா கணேஷா. நான் இந்த ஊர்ல ஆடுறத நீ மறந்துரு. ஆசை கண்டிப்பா நிறைவேறாது. அட்லீஸ்ட் ஒரு பிட்டி சாங்காவது ஆட. ரோஸ், இன்னைக்கு ஏன் நான் குடிக்கிறேன் தெரியுமா? கல் விளப்பம் தானே குடிக்கிற, நல்லா குடி. எங்க ஊர்ல இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும். பிரச்சனை மாதிரி தெரியலையே. ஏய், என்ன சொல்ல வர? அதான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குதுல்ல. என்ன? இல்ல இல்ல, நான் வாட்ச சொன்னேன், வேற எதுவும் இல்லப்பா. இது மாதிரி பல விண்கற்கள் பூமியை கடந்து போகுது. ஏங்க இன்னுமே இந்த நியூஸ பார்த்துட்டு இருக்கீங்க? ஏங்க அந்த சீரியல செத்த மாத்துங்களேன். அந்த செல்லம்மா புருஷன் இருக்கானா செத்தானான்னு ஒன்னும் தெரியல. அட செத்த மாத்துங்களேன், ஒரு டென்ஷனா இருக்கு. ஏண்டி, உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு நாடகம் பாக்குறது முக்கியமா போச்சோ? நீங்க வேற ஒண்ணு, வேற நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் இதையே தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. அது என்னமோ வாஸ்தவம் தானுங்க. ஒரு விஷயம் கிடைச்சா அதை ஊதி ஊதி பெருசாக்கிறாங்க. அது ஏன்னா அந்த காலத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் செய்தி. இப்பதான் 24 மணி நேரமே செய்தி ஓட்டுறானுங்களே. அதனால ஏதாவது ஒண்ணு வச்சு ஓட்ட வேண்டியதுதான். நீ வேணா பாரு,
இன்னும் 2 நாள்ல இந்த கல் உயிரை செய்தி காணாம போயிடும். எனக்கு அப்படிதான் தோணுது. ஏதோ ஒரு நாள் பொழப்பு போச்சு. வாங்க போய் வேலையை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வானிலை ஆய்வு மையத்துல சொல்லி என்ன நடந்திருக்கு? மழை வரும்பா, புயல் வரும்பா, வராது. அதை மீறி வந்தாலும் ஆந்திரா நோக்கி சென்றதும்பா. அப்படிதான் இந்த கல்லுகள் எல்லாம். நீ வேணா பாரு, கடைசியா வங்கக்கடலை விழுந்துச்சும்பா. அது இருக்கட்டும், எல்லாம் ஒரே இடத்துல தான் நின்னுட்டு இருந்தீங்க. இவனுக்கு மட்டும் எப்படி தனியா தலையில அடிபட்டுச்சு? மா அது ஒண்ணும் இல்லம்மா, முக்குவெடி சாதா பாட்டி இருக்குல்ல, கூடத்துல மாட்டிக்கிச்சு. அதை காப்பாத்த போய் தான் அடிபடுச்சு, அவ்வளவுதான். எல்லாம் உங்க அப்பா நான் சொல்லணும். எம்ஜிஆர் படம் பார்த்து பார்த்து சொல்லிக்கிட்டு. தீரன் ஏனுங்க ஐயா கூட்டு சொன்னாங்களா? இல்ல தீரனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டேய் யாரா அது? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா. உங்களுக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா? சங்கமித்ரா செல்வியோட சொந்தக்கார பொண்ணு. அப்படியாம்மா? வாமா உக்காரு. பரவாயில்ல ஆண்டி, தீரனுக்கு அடிபட்டிருக்குல்ல, அதான் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ எதுக்குமா தேங்க்ஸ் சொல்ல? நீ இவனுக்கு என்னை காப்பாத்த போய் தான் தீரனுக்கு அடிபட்டுச்சு, அதான். ஓஹோ அப்படியா? சொன்னாங்க. பேரு என்னமா சொன்ன? சங்கமித்ரா. சங்கமித்ரையா? நான் சாரதாவோன்னு நினைச்சேன். சரிங்க, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கூட துணைக்கு வரட்டும்? ஐயோ வேணாங்க, நானே போய்க்கிறேன். நான் வேணா உங்களோட வரட்டுமா? ஓகே. ஓ நிலா என் பக்கம் வந்து நின்றதா, தடுமாறியே நான் விழுந்து விட்டேன். ஓர் கனா கண் முன்னே கண்டு தடமாறியே நான் எங்கோ தொலைந்தனே. உன் கண்கள் தேடுவதும் சுகம், உன் கூந்தல் உரசுவது சுகம், உன் நிழலும் என் நிழலும் சேரும் புது சுகம். ஓ நிலா என் பக்கம் வந்து நின்றதால் தடுமாறினா எங்கோ தொலைந்தேனே. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? பயமா இருக்கு. பயமா? அதான் நான் அவங்க கூட இருக்கல்ல. அது இல்ல. பின்ன டிவியில் சொன்னாங்களே, அதை நினைச்சா? இல்ல, இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் ரொம்ப நேசிச்சது எதுவுமே எனக்கு கிடைச்சதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாள் என் கூட இருந்ததில்ல. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் தீரா. இதுவரைக்கும் நடந்த மாதிரி திரும்ப நடந்துடுமோன்னு பயமா இருக்குப்பா. நீங்களும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு பயமா இருக்கு. உன்னை விட்டுட்டு நான் எங்க போறேன்? ஏன் தேவையெல்லாம் போட்டு குழப்பிக்கிறேன்? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. நம்மளை தாண்டி எதுவும் நடக்காது. இந்த பக்கம் தான் சத்தம் கேட்டுச்சு. 10 இடி சேர்ந்து விழுந்தாப்புல சத்தம் கேட்டுச்சு. சொன்னாங்களே அந்த கல்லுதான் இது. அதேதாங்க. டிவியில சொன்னது 10,000 டன். இது வெறும் கால் தூசிகள். இதை விட 100 மடங்கு பெரிய கல் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ்.
புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். என்னையா அப்படி மேலேயே பார்த்துட்டீங்க? மறுபடியும் கல்லு கல்லு உழுவுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னது கல்லா? அப்பவே சொன்னேன் கோவிந்தன், வானத்திலிருந்து கல்லு விளைய போகுது கல்லு விளைய போகுதுன்ட்டு. அது சரியாத்தான் போச்சு. அது சரி கோவிந்தா, எந்தெந்த கல்லு எப்பப்ப விழுகும்னு கரெக்டா பார்த்து சொல்லிட்டா நாங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம்ல. செந்தாமரை, நான் என்ன குரலி வித்தக்காரனா? எந்த கல்லு எங்க இருந்து எப்ப வருதுன்னு சொல்றதுக்கு? நானு டிவி ரேடியோவில் பேப்பர்ல பார்த்ததை படிச்சதை சொன்னேன். உங்களுக்கெல்லாம் இது என்னன்னு தெரியலையா? நல்லா பாருங்க. என்னம்மா சொல்ற? ஆத்தா வந்திருக்காடா வானத்துல இருந்து. ஆத்தாவா? புரியலையே. அங்க பாரு, 2 கண்ணு, மூக்கு, வாய். ஆத்தா சிரிச்ச முகத்தோட வந்திருக்காடா. ஆத்தாவா? ஆமாடா ஆத்தா. ஆமாப்பா, ஆத்தா தான் தெரியலையா உங்களுக்கு? ஆத்தா வந்துட்டா, ஆத்தா வந்துட்டா, ஆத்தா. ஐயோ, இங்க ரோட்டோரமா இருக்க மயில் கல்லுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு சாமி ஆக்கிடுவாங்க. இது வானத்துல இருந்து விழுந்தகல்ல சும்மாவா விட போறாங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியாவில் பெருசா கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தத்தான் போறாங்க. பக்கத்து கிராமத்துல இருந்து அத்தனை பேரும் சாமிக்கு மாலையை போட்டு பாத யாத்திரா நடந்து வர போறாங்க. திருப்பதிக்கு லட்டு மாதிரி அப்புச்சி கிராமத்துல புட்டு வைக்க போறாங்க. அண்ணே, புட்டு கடை போட்டலாம் அண்ணே. டேய், ஆரம்பிச்சிட்டாங்க. ஆத்தா கோவிந்தனே, கோவிந்தனே. என்னடா மாயண்டி? நம்ம ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட. மூச்சு வாங்கிட்டு பேசு. ஊருக்கு வெளியில பக்கத்து ஊருக்காரங்க அருவாக்கம் போட வந்து நிக்கிறாங்கண்ணே. எங்களுக்கு அப்பவே தெரியும்டா, அப்புச்சி கிராமத்துக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரியான ஆளுங்கன்னு. என்னடா, எங்களுக்கு என்ன தலையில கொம்பா முளைச்சிருக்கு? எதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பின்ன என்னையா, ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க தான் அது. தம்பி, முதல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சும்மா எதுக்கு கோவப்படுறீங்க? என்ன நடந்ததா பார்க்கணுமா? வாங்க வாங்க காட்டுறேன். பாருங்கயா, ஒவ்வொன்றும் மலை சைஸ்ல இருக்கு. நேற்று ராத்திரி தூங்க போற நேரத்துல எங்க ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டு மேலையும் இந்த கல்லெல்லாம் எடுத்து வீசினது நீங்க தானையா? டேய், இவ்வளவு பெரிய கல்ல தூக்கி எறியறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா சக்தி இருக்கு? ஏன்டா இப்படி அறிவு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலா நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமாடா? வானத்துல இருந்து வந்து கல் விழுந்துச்சுன்னு கதை அழைப்பீங்களே. அதுதான் அவரு சொல்ல வர்றாரு. அதுதான் உண்மை. ஏய், என்ன நக்கலா? டேய், ஏன்டா காமுட்டா பைய மாதிரி பேசுற? தயவு செய்து ஊருக்குள்ள வந்து பாருடா. ஊருக்குள்ள கூட்டிட்டு போய் ஆளை வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவனே அடிக்கிற சூழ்நிலை நாங்க இல்ல. ஊருக்குள்ள இருக்க எல்லா டவுசரும் பீஸ் புடிங் கிடக்கு. அவ்வளவு பெரிய மேட்டர் நடந்திருக்கு. வந்து பாருங்க, வந்து பாருங்க. அந்த அறிவாளி துண்டு போட்டவனை கூட்டுவாங்க. வாங்க. ஆளு மண்டைகளையும் பாருங்க. மச்சி, ஏய், இங்க என்ன பண்ற? தனியா கஷ்டப்படுறியே, அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு வந்தேன். ஏய், எனக்கு கொஞ்சம் கம்மி தான். அதுக்காக நீ இவ்வளவு கேவலமா இட போடாத. சங்கமித்ரா ரூம்ல தான் இருக்கா. இப்ப வெளியில வர மாட்டா. நீ கிளம்பி கிளம்பி. அவ வெளியே வரல, நான் போய் பாத்துக்கிறேன். டேய் டேய் டேய், என்னடா பண்ற நீ? நான் மாட்டினா உனக்கும் சேர்த்தா அடி விழும். அதனால நான் நடந்து உள்ள போயிட்டே இருப்பேனா, நீ யாரும் பார்க்காம மாதிரி பாத்துப்பியா? ஓகே? டேய் சொன்னா ஆறு வீடுக்குள்ள போறது செல்வி ஃப்ரெண்டு ரங்கவி பாட்டி. ஆம்பளை கணக்கா தெரியுது. அவ பாப் கட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வேலையை பாருங்க. அங்க வீடு பேர் வச்சுக்கிட்டு பாப்பு கட்டிங் கேக்குதா இவனுக்கு? சொன்னா கேளுடா. முன்னாடி போய்கிட்டு இருக்க. என்னங்க? ஒண்ணுமில்லையா, பண்ணி துடைக்கிற துணி வேணுங்க. அது கொட்டையில இருக்கான், அங்க போயிடுறா. சரிங்க. ஹாய்.
என்ன பண்ற? டென்ஷன் ஆகாத, உட்காரு உட்காரு. தீரா, யாராவது பாத்திர போறாங்க, நீ கிளம்பு ப்ளீஸ். நான் கிளம்புறது இருக்கட்டும், நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? வேணாம் தீரா, நடக்க போகாத விஷயத்துக்கு நம்ம ஆசைப்பட்டு யூஸ் இல்லை. அதெல்லாம் எதுவும் இல்லை சங்கா, எல்லாம் உன் மனசுல தான் இருக்கு. சின்ன வயசுலயே உங்க அப்பா அம்மாவை இழந்துட்டதால இப்ப என்னையும் இழந்துருவேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த மனசு எதை பத்தி அதிகமா யோசிக்குதோ கண்டிப்பா அதான் நடக்கும். பிடிச்சவனை இழந்துருவோன்னு பயப்படுறதை நிறுத்திட்டு அவன் கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்றதுன்னு கனவு கடந்து அப்புறம் பாரு, தலைவிதியெல்லாம் சுத்த பொய்ன்னு தெரியும். சங்கா, உனக்கு எப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழ்வோன்னு நம்பிக்கை வருதோ அப்ப நீ என்கிட்ட வந்தா போதும். அது வரைக்கும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பூமியை தாக்க வந்து கொண்டிருக்கும் விண்கல்லை பற்றி பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நேற்றிரவு தமிழகத்திலும் புதுவையிலும் பல்வேறு இடங்களில் விண்கல்லின் சில பகுதிகள் விழுந்ததாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அங்க பாருங்க அநியாயத்தை. உங்க ஊர்ல மட்டும் ஏன் அப்படி வகை வகையா பிரச்சனை வருது? அதான் எங்களுக்கும் தெரியல. என்ன நடக்குறாங்க? என்ன பண்றீங்க? எல்லாம் எந்திரிச்சு போங்க. ஒருத்த கூட இருக்கக்கூடாது. அந்த அம்மா ஓட்டு தூக்கிட்டு போ. யாருங்க இருக்கக்கூடாது. அடிச்சு தூக்க. என்ன பண்றீங்க? ஒருத்தங்க கூட இருக்கக்கூடாது. என்ன நடக்குதுங்க? போ. கிளம்பு கிளம்பு. எஸ் சார். இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி அந்த விண்கல் தமிழ்நாட்டை நோக்கி வந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கு. மன்னிக்கணும், எனக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க? லாஸ்ட் எஃபர்ட், கடைசி முயற்சியா நாங்கள் ஒரு பிளான் வச்சு. என்ன பிளான்? இது சாத்தியமா? 50-50 சான்ஸ். சொல்ல முடியாது. We should be ready for any consequence. விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளி போங்களேன். விண்கல் விழுவது வதந்தி என்று சிலர் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்புச்சை கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் நேற்று இரவு விண்கல்லின் ஒரு சிறு பகுதி ஊரின் எல்லையில் விழுந்திருப்பது பெரும் அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பத்தி இந்த கிராம மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சொல்லுங்க சார், நேத்து நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. வந்துங்க, நைட் ஒரு 8 மணி இருக்குங்க. நல்லா தண்ணி அடிச்சு வீட்டுக்கு வந்தா என் மொண்டாட்டி மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. இல்ல சார், விண்கல்லை பத்தி நாங்க அதான் சொல்ல வர்றேன். என் மொண்டாட்டி மீன் குழம்புங்க. கட் கட். புதுசா ரிலீஸ் ஆகிற உடனே எங்க ஊருக்கு வர்றதுக்கு 6 மாசம் ஆயிருங்க. அப்புறம் கவர்மெண்ட் அறிவிக்கிறதிட்டா போன வருஷம் போட்டது இந்த வருஷம் கடைசியாவது எங்க ஊருக்கே வருங்க. ஆனா நேத்து சொன்ன கல்லு மொட்டு நொட்டிட்டு முதல்ல இங்க வந்து விழுந்திருக்கு பாருங்களேன். இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. வானத்துல பளீர்னு ஒரு வெளிச்சம், டமால்னு ஒரு சத்தம், பார்த்தா இவ்வளவு பெரிய கல்லு நட்டுக்கிட்டு நிக்குதுங்க. வெறும் கட்டுக்கதை என்று கூறி வந்த விஷயம் இப்பொழுது உண்மை என்று நிரூபிக்கும் விதத்தில் இந்த கல் அப்புச்சி கிராமத்தில் விழுந்திருக்கிறது. இதுல துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னா, விண்கல்லின் சிறிய பகுதி இங்க விழுந்ததால இனி வரப்போற கல்லும் இங்க விழுமோன்னு இந்த கிராமவாசிகள் ரொம்பவே பயந்திருக்காங்க. நம்ம பீதியில இல்லைனாலும் நம்ம டிவிக்காரங்க பீதியை கிளப்பி விட்டுருவாங்க போல இருக்க. இதுக்கு மேல என்ன நடக்குங்கிறதும் இந்த அப்பாவி மக்களின் நிலைமை என்னங்கிறதும் போக போக தான் தெரியும். ஆத்தா, நீ கெனா கண்ட மாதிரி நடந்துரும் போல இருக்கு ஆத்தா. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள பயம் நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு ஆத்தா. எனக்கும் பயமா இருக்கு ஆத்தா. நைட்டு சுதாகர் போன் பண்ணுவான்னு போனை கையிலேயே வச்சு தூங்கிட்டேன்ப்பா. முழிச்சு பார்த்தா கீழே போன் 2ஆ கிடக்குது. ஒன்னும் ஆலமா, நல்லதா வேலை செய்யுது. குமரா, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? உன் போன்ல இருந்து ஒரு போன் பண்ண. என்னப்பா பண்ற? அவன் ஃபாரின்ல இருந்துல பேசுவான்.
அப்ப நீ கொஞ்சம் தூரமா போய் பேசணும்ல. நீ கொஞ்சம் உள் ரூம் போய் பேச. அடிக்குது. ஹலோ ஹலோ அம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுப்பா. நான் விண்கல் பாத்திருக்கேன் தெரியுமா? சும்மா புழுகாத. நிஜம்மா ஒண்ணுல நிறைய. எங்க பார்த்த? போன மாசம் டிவில ஒரு படம் போட்டாங்களா, அதுல ஒண்ணுல நிறைய. அப்புறம் அதுல ஒரு ஊரே அழிஞ்சிரும். அப்ப நம்ம ஊரும் அழிஞ்சிருமா? ஆமா. இந்த பிரச்சனைக்கு நடுவுல ஒரு விஷயத்தை கவனிச்சியா? என்னங்க அந்த கல்லு எங்க விழுந்திருக்குன்னு பாத்தியா? ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள தானே விழுந்திருக்குதுங்க. அட போப்பா, யாருடைய இடம்? சின்னச்சாமியோட இடம்யா? சும்மாவா? விழுந்த என்ன வெறுங்கல்ல ஆத்தான்ல சொல்றாங்க. அவன் இடத்துல விழுந்திருக்கு, நம்ம இடத்த தேடி வந்து விழுந்திருக்குடா. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்டா. சரக்கும் தனித்தனியாக குடிக்கிற வரைக்கும் உயிரோட இருக்குமா இல்லையான்னு தெரியல. மொத்தமா கலக்கி அடிச்சிட வேண்டியது. அப்ப பாப்போம். என் உயிரினும் மேலான தமிழக மக்களுக்கு முதற்கணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலமாக நாம் இயற்கை பேரழிவுகளை மிகவும் வணக்கம். மனித வரலாற்றில் எத்தனையோ முறை இயற்கை தன்னுடைய சீற்றத்தை காமிச்சிருக்கு. அதனால பல பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு இயற்கையோட சீற்றம், ஒரு பேரழிவு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. விண்வெளியிலிருந்து ஒரு எரிகல் மிக வேகமாக இந்தியாவை நோக்கி, குறிப்பா தென்னிந்தியாவை நோக்கி, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நான் இதை பத்தி ISRO நிறுவனத்தை சேர்ந்த விஞ்ஞானிகள் கிட்ட இரவும் பகலமா பேசி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தீவிரமா ஆராய்ச்சி செஞ்ச முடிவின்படி ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலையில 1:14 வந்து பூமியை தாக்கும்னு அவங்க சொல்றாங்க. இதை நான் நம்புறேன். ஒரு முதலமைச்சரா, ஒரு பொறுப்புள்ள மனிதனா நான் இதை நம்புறேன். இந்த விண்கல் விழற இடத்துலயும் அதை சுத்தி குறைஞ்சபட்சம் 5 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எதிர்பார்க்க முடியாத ஒரு பேரழிவு ஏற்படலாம். இயற்கையை எதிர்த்து போராடுற அளவுக்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கை சில விஷயங்களை பண்ணோம்னா அதுல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம். தமிழக அரசு மிகவும் தீவிரமா போர்க்கால அவசரத்தின் அடிப்படையில் சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கு. அதிகாரிகள் இதுக்காக ஒரு 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 பெரும் படை போல இதுல இறக்கி விடப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க இதனால பயமோ பீதியோ அடைய வேணாம், குழப்பங்கள் வேணாம். எல்லாம் முறையா வரையறுத்திருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசு அதிகாரிகளோட ஒத்துழைக்கணும். நன்றி. என்னப்பா எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க? கடையை யார் பாத்துக்கிறது? ஐயா இந்தாங்க கடை சாவி. நாங்கெல்லாம் ஊருக்கு போய் குடும்பத்தோட இருக்கலாம்னு இருக்கோம். என்ன விளையாடுறீங்களா? திடுத்துப்புன்னு இப்படி சொன்னா ஊருக்குலாம் அப்புறம் போய்க்கலாம். போங்க போங்க. ஐயா வீட்டுல என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எல்லாம் பயந்து போய் இருக்காங்க. இந்த நேரத்துல குழந்தை குட்டிங்களோட இல்லைன்னா வேற என்னத்துக்குங்க? கூறு கட்டத்தனமா பேசுறீங்களே. கல்லு விழுவ போகுதுன்னு சொல்லிட்டு அவன் கடையை பூட்டிட்டு போயிட்டேன். இந்த நேரம் நம்ம கடையை திறந்து வச்சிருந்தா அல்லு நள்ளிடலாம். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எந்த ஒயின் ஷாப்பு திறந்துருக்கோ அவன்தே 2 மடங்கு கூட சம்பாதிப்பேன். இதுதான் புத்திசாலித்தனம். யோ கடையை வேணா நீ திறந்து வச்சுக்க. எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறாங்க? குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க தானே. கல்லு விழுதோ இல்லையோ
உன்ன மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க கிட்ட வேலை செய்யற எண்ணம் எங்களுக்கு இல்ல. இந்தா புடியா சாவிய, வாங்கயா போலாம். போங்கடா போங்க. நீங்க இல்லைன்னா என்ன, என் பொண்டாட்டி புள்ளைய வச்சு நான் கடையை பாத்துக்கிறேன். இவன் என்ன சொல்லாம இல்லாம வீட்டை பூட்டிட்டு போயிட்டா. இது என்ன காகிதம்? எவனு பில்லுகள் அனுப்பியிருக்காங்களா? உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கையில நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. நானாவது பரவாயில்ல, நம்ம பையன் என்னையா பாவம் பண்ணா? அவ ஆசைப்பட்டது ஏதாவது நீ வாங்கி கொடுத்துருப்பியா? உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியும் நீ திருந்துற மாதிரி தெரியல. உனக்கு எங்களை விட பணம் தான் முக்கியமா போச்சு. அதனால என் பையனை கூட்டிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன். நீ இந்த கடைசி 2 நாள்ல உன் பணத்தையே கட்டிட்டு அழு. ஒருவேளை போகும்போது பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானோ? கஷ்டப்பட்டுல சம்பாரிச்சு பணம் போயிருமோ? நாட்டி பார்த்தாக்க Hi, this is Sudhakar. Please leave your name and number and I will call you shortly. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏய், நான் என்ன பண்ணேன்? நீ ஒண்ணும் பண்ணல, அதத்தான் நானும் சொல்றேன். ஒன்னும் புரியலையே. இன்னும் 2 நாள்ல ஊரே அழிய போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பொறுப்பு இல்லாம இருக்கியே. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? உனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாத்தையும் நான் தான் சொல்லி தரணும். 7 கழுத வயசாச்சு, வா. மச்சி போயிட்டு வாடா, டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள, நான் அப்பவே சொல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பசங்களை விட பொண்ணுங்க தான். இடம் சரியில்லையே, இவ்வளோ ஓப்பன்லையா? செல்வி, இப்பவே வா. இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல, இங்கே வா. பின்ன இதுக்கெல்லாம் மண்டபம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? கல்லு முள்ளமா இருக்கேன்னு பார்த்தேன். நீ சொன்னா சரி. செல்வி, நான் ரெடி. ஏய் சிச்சி, என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு தான் கூப்பிட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. சட்டை போடு முதல்ல. 2 நாள்ல ஊரே அழிய போகுது. வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லதான் வந்தேன். ஓ, அதுவா? அதுக்கு மட்டும் ரொம்ப ஆர்வமா வந்த? கல்யாணம்னா மட்டும் ஏன்டா சொங்கி மாதிரி பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, இதுக்கும் ஆர்வமா தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா வந்து பொண்ணு கேளு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. கல்ல விழறதுக்கு முன்னால உன் தாலி என் கழுத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிச்சுக்கோடா. டென்ஷன் ஆகாத செல்வி. வரமாட்டான், அவன் இங்க வரப்போறான். வரமாட்டான் வரமாட்டான்னு கண்டிப்பா வரமாட்டான்டி. வருவான், கண்டிப்பா வந்து உங்க அப்பா கிட்ட அவன் பொண்ணு கேட்பான்னு நினை. வருவா செல்வி, கண்டிப்பா வருவான்.
வண்டி எடுத்து வெளியில் வைக்கட்டுமா? போ. ஐயா என்ற வண்டி சாவிங்க ஐயா. கார்ல தான் இருக்கு. ஓ சரிங்க. நானும் உங்க பொண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறோம். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம். அதுக்கு உங்க சம்மதம் தேவை. வேலைக்கார நாய் நீ, உனக்கெல்லாம் காதல் கேட்கலா? நிறுத்துங்க. இன்னொரு அடி செல்வ மேல பட்டுச்சு. என்னடி இந்த காதல் கர்மாந்திரத்துல வச்சுட்டு இங்க தெரியாத? என் வீட்டுக்குள்ள இது நடக்கூடாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னும் 2 நாள் இந்த ஊரை அழிஞ்சிச்சுனா வயசுக்கு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காம போயிட்டாருன்னு உங்களை தான் தப்பா பேசுவாங்க. எப்படி 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 ஊர் மேல விழுகிற கல்லு ஏன் மேல மட்டும் தான் விழுகுமா? இங்க பாரு, செத்த எல்லாரும் தான் சாவோம். உளத்து வச்சிருக்கா பாரு. கூட்டி போடி உள்ள. ஏய் போடி போடி உள்ள. பொள்ளாச்சியிலிருந்து சங்கமத்துறையோட சித்தப்பா வந்திருக்காரு. வரேன்னு சொல்லியா? சரிங்க. சித்தப்பா சங்கா சீக்கிரம் பேக் பண்ணு, நம்ம கிளம்பணும். எங்க சித்தப்பா? லீஸ் பார்க்கல, நாம உடனே பெங்களூருக்கு கிளம்பி போறோமா? அண்ணன் வேற உடனே கிளம்பி வந்துட சொன்னா. எதுக்கு சித்தப்பா? ஒண்ணும் நடக்காது. அட நீ வேற, பேசுறதுக்கெல்லாம் நேரமே இல்லம்மா. உடனே கிளம்பு. சித்தப்பா என்னம்மா? நான் இங்கே செல்வியோட இருக்கேன் சித்தப்பா. அட நீ வேற, அங்க சித்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கா. 2-3 நாள்ல நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சித்தப்பா என்னம்மா? எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு. கடைசி 2 நாள் அவர் இருக்கிற ஊர்ல நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். டேய் தீரா, சங்கமித்ரா அவங்க சித்தப்பாவோட பெங்களூர் போறாடா. உனக்காக அவங்க சித்தப்பா பேசி அடி வாங்கிட்டாடா. உடனே போய் அவளை பாரு. கிளம்பி போயிட போறாடா. என்ன பண்ற? நான் ஒரு தம்மன் கொடுங்க. தீரா, வண்டி இன்னும் மெயின் ரோட கிராஸ் ஆகலடா. சீக்கிரம் போனா பிடிச்சிடலாம். ஓட்டு விடுறா. டேய் வண்டி போகுதுடா. போடா டேய். போயிடுச்சு. டேய் அதான் சொல்றல, போட்டுடா. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? நீ அவளை லவ் பண்ணல? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? 20 வருஷம் வளர்த்தவங்கிட்டு எங்க வர சொல்றியா? வெறும் 4 நாள் பார்த்தோம், லவ் பண்ணோம், பிடிச்சிருந்தது, அவ்வளவுதான். சித்தப்பா கூட பெங்களூர் போகாத, என் கூட இங்கே இருந்து சாவன்னு சொல்றியா? விடுறா. யோ எனக்கு ஒரு குடியா? ஐயா, நான் கொஞ்சம் பேசலாங்களா? இல்லை, யாரும் பேசுகிற மாதிரி தெரில. கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் ஒரு 4 வார்த்தை பேசணும். தம்பி உட்காருங்க. விடியா,
பேசிட்டோம். நன்றிங்க. என்ன எல்லாரும் இப்படியே அமைதியா உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஓ, ஒருவேளை ஊர் அழிஞ்சுதுங்கிற பயமோ இல்ல வருத்தமோ? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த ஊர் இருந்தா என்ன அழிஞ்சா என்ன? தம்பி மரியாதையா பேசு. யோ பெருசு மூடு. இருங்க பேசிட்டோம். பின்னையா ஊர்னா ஒரு பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்துக்கு போறக்கு ஒரு ரோடு, ஒரு பஸ், குடிக்கிறதுக்கு தண்ணி, உடம்பு சரியில்லாம் போறக்கு ஒரு ஆஸ்பத்திரி, ஏதாவது இருக்கா? சரி அதெல்லாம் விடுங்க. கஷ்டம்னு வந்து கோயிலுக்கு போலான்னு பார்த்தா சாமிய காணோம். டேய், இதுக்கு மேல வேற ஏதாவது பேசுறேன் வெட்டி விடாமா? வெட்டா பாப்போம். நான் பேசுறது இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்த மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற விஷயம். இதை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் தப்புன்னு சொல்லிட்டுமே நான் அப்படியே உட்கார்ந்துடுறேன். பார்த்தல, எவனோ ஒரு பெரியவன் தான் சோத்துக்கா 2 பொண்டாட்டியை கட்டிட்டு 2 பெத்து போட்டுட்டான். உங்க 2 பேர் சண்டையில மாட்டிட்டு தினம் கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு பதில அந்த கல்ல விழுந்து ஒரே அடியா அழிஞ்சிடலாம் போல. ஏன்டா பேச மாட்டேன்? பேசு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். யோ, மரியாதையா பேசு. இந்த ஊர்ல எது நல்லது நடக்குதுனாலும் முதல்ல தடுத்து நிறுத்துறது நீதான். நிறுத்துங்கயா. இப்படியே உன் மேல அவன் மேல நீனு பழி போறது நிறுத்துங்கயா. இப்படி பேசி பேசியே ஊரை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. இனி இந்த ஊர்ல இருந்து என்ன புண்ணியம்? நாசமா போகட்டும். கல்லு விழுகுதுன்னு சொன்னானுங்க. குடிக்காதவங்க கூட கியூ கட்டிட்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அசிங்கப்படுத்திட்டானே. நான் யாருன்னு காட்டுறேன்டா. கல்லு விழுறதுக்கு முன்னாடி செல்வி கழுத்துல என் தாலி விழும். என்ன பெருசு ஊத்தி வச்சுட்டு குடிக்காம ஃபீல் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா காலி ஆயிடுன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கியா? கவலைப்படாதப்பா. இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்கிட்ட தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. ஊரே அழிஞ்சு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் காசு என்ன பணம் என்ன? நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இரு. காசு என்ன பணம் என்ன? போயா. குடியா? இது எடுத்து குடி, உனக்குதான். இனி குடிய விட்டு என்னையா பிரயோஜனம்? உன்னை பார்த்தா ஏன் மனசுதாயா கேக்கல. பரவாயில்ல, எடுத்து குடியா. நான் உன்னை திட்டவே மாட்டேன். எடுத்து குடி.
நீ எனக்கு வாக்கப்பட்டு வந்ததிலிருந்து அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நீ எதையும் என்கிட்ட கேட்டது கிடையாது. நானா எதுவும் செஞ்சதும் கிடையாது. நீ வாய் விட்டு கேட்ட ஒரே வார்த்தை இந்த பலா போன குடியை விடுங்க குடியை விடுங்க. இது வரைக்கும் உனக்கு எதுவும் செய்யலை. இப்பயாவது இந்த பாலா போன குடியை விடுவேன் விட்டு உனக்கு என்னப்பா பைத்தியமா? இந்த கர்மத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படி என்னப்பா உனக்கு? டேய், இது சாதாரண புஸ்தகம் இல்லடா. ஒவ்வொன்றும் விலை மதிக்க முடியாத புஸ்தகங்கள். உலகத்திலேயே சில பதிவுகளே இருக்கிற புஸ்தகங்கள்ப்பா. அதுக்காக கை காலை உடச்சிட்டு உட்காந்துருப்பியா? டேய், இது வெறும் புஸ்தகம் கிடையாது, எல்லாமே பதிவுகள். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, கலை, இலக்கியம் சம்பந்தப்பட்டது. இது வழி வழியா நமக்கு மூத்தவங்க கட்டி காப்பாத்தந்துப்பா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அவங்கள அழிக்கிறத விட அவங்க பதிவு செஞ்ச புத்தகங்களை தீக்கிரையாக்குறதா முதல் வேலையா இருக்கும். ஏன் பங்குக்கு இதை கூட நான் செய்யலன்னா நாம வாழற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க இருங்கப்பா. ஐயோ, ஏங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கிறீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டேய் போடா, போய் அப்பா தண்ணி கொண்டு வாடா. சரிம்மா. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு வேணா நாங்க முக்கியம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா எங்களுக்கு நீங்க வேணுங்க. எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. மன்னிச்சிரு தங்க. எங்கடா வந்தீங்க நீங்களா? தம்பி, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தியா? வீடு பூரா தேடி பாட்டுங்கம்மா, ஐயாவை காணோம். எங்க போயிருப்பாரு? ஏனுங்க, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அம்மா, அம்மா, அவரை பாத்தீங்களா? நான் பாக்கலையம்மா. கோவிந்தனா, இங்க பாருங்க. உங்க காரியத்தினால எங்க குடும்ப சண்டைக்காக கஷ்டப்படுத்திட்டோம். சாகத்துக்குள்ள ஏதாவது நல்லது செய்யலானோ, நாங்க செஞ்ச தப்பையாவது திருத்திக்கலான்னு முடிவு பண்ணி சுப்பிரமணியத்தை கொண்டு வந்திருக்கோம். அது சரி, பிரச்சனையே சாமி எங்க வைக்க போறீங்கிறது தானே. இங்க பாருங்க, சாமியை என் வீட்டு தோட்டத்திலயோ அவர் வீட்டு தோட்டத்திலயோ வைக்க போறதில்ல. ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல வைக்க போறோம். அப்படின்னா ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு பண்ணித்தான் இந்த சாமியை வைக்கணும். வணக்கம் ஐயா. இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்தை சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நாளைக்கு அதிகாலையில் கல் விழ போகுதுன்னு. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்க எல்லாரையும் ஊரை காலி செஞ்சுட்டு
பக்கத்து ஊர் பல்லடத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்காங்க. நாங்க எதுக்கு சார் ஊரை காலி செய்யணும்? அதெல்லாம் முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தேவையான அடிப்படை வசதியோ மருத்துவ உதவியோ இங்க கிடையாது. அதனால உங்களை பக்கத்து டவுனுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அங்க மட்டும் கல் விழாத? அங்கேயும் கல் விழ வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவசர உதவிக்கு மருத்துவ வசதி உடனே கிடைக்கும். அதுக்காக தான். திடுதிப்புன்னு சொந்த ஊரை காலி பண்ண சொன்னா எப்படிப்பா? இப்பவே நேரம் கம்மியா இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களை நான் காலி செய்ய வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னால வர முடியாது. இங்கே இருக்கிறமா? வரமாட்டேம்மா. வாய் திறந்து ஒன்னை என்ன விழுங்கும் பூமி கைய நீட்டி மிச்சமுள்ளது அணைக்கும். ஏதோ நிரந்தரமில்ல, யாரோ உடன் வருவதில்லை. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. சொல்லிக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிற. குடு குடு குடுமா. மீனா மீனா நீங்களே இறங்குமா. நான் சொல்றது கேளுமா. ஒருத்தங்களே இறங்க, சீக்கிரம் இறங்குமா. அம்மா விட்டுட்டு வாமா போலாம். நான் அம்மாவை விட்டு வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுமா, இங்கிருந்து ஆபத்துமா. அம்முக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அம்மா எல்லாம் ஏத்திக்க மாட்டாங்கம்மா. அம்முவும் இங்கதான் இருக்கோம், நானும் இங்கதான் இருப்பேன். வா அம்மா. சார் இறங்குறீங்க எல்லாரும்? ஏமா இறங்குறீங்க எல்லாரும்? உங்களையெல்லாம் பழக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறது கவர்மெண்ட் ஆர்டர். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்க சார் போறீங்க? இல்ல தம்பி, நாங்க வர்றதா இல்ல. அப்ப இங்கே இருந்து கல்லு கிள்ளி விழுந்தா உங்களெல்லாம் யார் சார் காப்பாத்துவாங்க? தம்பி, உசுருக்கு பயந்து இந்த மண்ணை விட்டு போற கூட்டம் நாங்க இல்ல. இந்த மண்ணுக்காக உசுரியை கொடுக்கறவங்க. நாங்க செத்தாலும் அப்பிச்சு கிராமத்திலே சாகுறோம். ஐயா, திருப்பூர்ல இருந்து கலெக்டர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஏதாவது பிரச்சனையா?
ஒன்றும் இல்லைங்கய்யா, பல்லடத்தை சுத்தி இருக்கிற 19 கிராமங்களுக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதுல ஒரே ஒரு கிராமம் மட்டும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஊரை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. அதான் உங்ககிட்ட. எந்த கிராமம்? அப்புச்சி கிராமம் ஐயா. சந்தோஷமா இருக்கியா? இப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நாமெல்லாம் இப்படி ஒத்துமையா வாழாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை கண்டுக்காம, ஏன் சாமிய கூட நாம ஊருக்குள்ள விடாம தானே வச்சிருந்தோம். இப்ப இன்னும் ஒரு நாள் தான் நாம உசுரோட இருப்போம் தெரிஞ்ச உடனே நாமெல்லாம் மனசு வருந்தி ஒண்ணு கூடி தப்ப உணர்ந்து நிக்கிறோம். இந்த சுனாமி, பூகம்பம், புயல் இப்படி இயற்கை சீற்றங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிற நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்க்கத்தான் வருதோ என்னமோ. இது நம்ம கூட கடைசி கூட்டமா கூட இருக்கலாம். பிடிச்சு நம்ம உசுரோட இருந்தா சந்திப்போம். அண்ணா, உங்க வீட்டுல பணம் திறனது நான் தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் மன்னிச்சு என்னப்பா பண்ண போறேன்? ரொம்ப நன்றி ஐயா. அன்னைக்கு கூட்டத்தில் உங்களை பத்தி. பரவாயில்ல தம்பி, அது எங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. இன்னும் சற்று நேரங்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் அநேக இடங்களில் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இவ்விண்கல்லினால் பேராபத்து. பாதுகாப்பான இடங்களிலும் கட்டாயம் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எளிதாக தீப்பற்றிக் கொள்ளக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அரசு அதிகாரிகளால் எழுப்பப்படும். தீரா போகாதடா. தீரா வேணாம்டா, சொல்றத கேளுடா. உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப ஏன் இங்க வந்த? உனக்கு வேணும்னா ஒரு முக்கியமா இருக்கலாம், எனக்கு நீதான் வேணும்.
பையனை பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? என் பையனை காணோங்க. எங்க வர, போனான்னு உள்ள போய் தெரியல. பாருங்க. அந்த பக்கம் வீரா, வர. வீரா, வீரா, வீரா. பையனை யாராவது பாத்தீங்களாப்பா? மயிர் போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் போய் பாருங்க. வீரா, அந்த பக்கம். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த மாபெரும் விண்கல் பூமியில் வந்து வீழ்வதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு தகர்க்கப்பட்டது. இதை பற்றி ISRO விஞ்ஞானியான திரு G. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், இந்த விண்கல் பூமி மண்டலத்துக்குள்ள வந்ததும் அதை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். We are tracking it continuously. ஒரு பாதுகாப்பான நிலை தூரத்துக்கு அது வந்ததும் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் இன்டர்கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை செலுத்தி அந்த விண்கல்லை சுக்குநூறாக தகர்த்து இருந்தது. நொறுங்கிய விண்கல்லின் பகுதிகள் தமிழ்நாட்டின் சுமார் 18 மாவட்டங்களில் விழுந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை. ராதிகா கலை இருக்கு சோதிகா கலர் இருக்கு பேரிக்கா கண்ணம்மா இருக்கும் யார் ரோசா பாரியா திருவிழாக்கு தாரியா ஆட்டம் ஒண்ணு வேண்டுறேன் வாடுறேன் கருவாடா தான் காஞ்சி கிடக்குறேன் கருஞ்சிங்கம்மா வலம் வந்ததே விழுந்துருச்சு மானி மடியில போர் எல மனசுதான் ஒட்டிக்கிருச்சு சிக்கிக்கிருச்சு ஆசை வலையில உன் பாட்டி ஆட்டத்தான் என் பாட்ட ரசிச்சிருக்கேன் உன் ஆட்டம் பார்க்க உசுர கையில பிடிச்சிருக்கேன் கைலாசம் கஞ்ச முன்னே ஊரறிஞ்ச ரகசியம்தான் உனக்காக 1000 உள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் கத்து வட்டி காசு வாங்கி தாரேன்னா காணாத வாடிப்பட்டி வைரம் வாங்கி தாரேன்னா ஒத்துக்கிற நேரத்தில் உடக்கிற வரத்தில் ஆட்டம் ஒண்ணு போடுவிய என்ன வந்து சேருவிய ஸ்டிக்கர் போட்டு வச்சதனால் சீமாட்டி ஆயிருமா சீமைக்கு ராணிய போல சீனு தாயனம்மா எத்தூர் போனாலும் வீட்டுக்கு வரணுமம்மா உள்ளூர் காலைய சொம்மா சீண்டுனா தாங்குமா அட வேணாமுன்னா சொல்லுங்கடமா புள்ள வேற ஆட்டக்காரி 500 கொண்டாடுற அப்படிலாம் சொல்ல தண்ணி எல்லாம் மீறி போக தண்ணி உன்னை போல ஜல்ல புள்ள நம்ம ஊரில் யாரும் இல்லை